நண்பர்களே, படிக்கட்டு சவால் நாள் 13ல் ஒரு நற்செய்தி. நம்ம கோழி குடும்பத்தில் 5 குஞ்சு குழந்தைகள் பிறந்திருக்கு. அதை கொண்டாடுற விதமா மத்தியானத்துக்கு கோழி குழம்பும் கோழி முட்டையும். அப்புறம் இன்னைக்கு காலையில குளியில போட்டாச்சு. பல் துலக்க மறந்த காரணத்தால் துண்டோட ஒரு தொலைக்கல். நான் மண்டை ஆற்றால துண்டு வந்துடும், அது ஒரு பயம். துண்டு வந்துச்சுன்னா அவ்வளோதான், அடிக்கிற வேலைக்கு கட்டை தெரிக்குது, அந்த பறக்குது. அந்த டைலாக் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சமையலுக்கு நானும் 4 முட்டையும். அப்புறம் பசி மயக்கத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு க்யூட்டான போஸு, ஆனால் அது க்யூட்டு கிடையாது. அப்புறம் சாப்பிட்டு சொக்கா போட்டு வெளில வந்தால் சரியான வெயில். குளிர் காலந்தாங்க, ஆனால் வெயில் தான் அடிக்குது. சரி, நம்ம தோட்டம் வண்டி எடுத்துகிட்டு தோரணையாக நான் யாரும் கொய்யால நிற்கலன்னு ஒரு பாட்டை போட்டு நான் யாரு கொய்யால நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, நேற்று நம்ம படப்பிடிப்பு கருவே ஜிம்ல விட்டு போயிட்டேன். அதை வாங்கிட்டு போய் தான் வந்திருக்கேன். இந்த தொப்பி போட்டிருக்கவன் தான் மோகன். அந்த நிற்கிறவன் நம்ம ஜாக்கி சானே, அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வீட்டுக்கு வந்து குட்டி கொஞ்சம் விளாண்டுட்டு இன்னைக்கு கோழிக்கு குழந்தை பிறந்தனால கோழி குழம்பு வைக்க வேணான்னு பார்த்தா இவ்வளோ பாருங்க. My life, my rules. வீட்டுக்குள்ளேயே வந்து என்னை விட்டுங்கிறா. அவளை அடிச்சு துரத்தி விட்டு மதிய உணவுக்கு கேரட்டு, பீன்ஸு, முட்டையெல்லாம் போட்டு முட்டை சோறு வச்சிட்டேன். அப்புறம் எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உறக்கத்தை போட்டு எழுந்து வானத்தை பார்த்தா கடவுள் சுச்சா போகிறான்னு நினைக்கிறேன். அதனால வேகமாக கிளம்பி மழை வரதுக்குள்ளே ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்முக்குள்ள வரேன், கரெக்டாக அப்போ கடவுள் சுச்சா போகிறாரு. சரியான மழை. சுச்சாலேருந்து தப்பிச்சு இங்கே வந்தா நானும் சுச்சா போய் நம்மள இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலுக்கு ஒரு கொட்டு நல்லாவே உடற்பயிற்சி போட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு உறக்கத்தை போட்டாச்சு. உறுதியாக இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.